ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து லெசன் 4ல் இருக்கிற செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் லாங் சாலினாய்டு என்ற கொஸ்டின் தான் இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். ஓகேவா? பப்ளிக்கில் வந்து ஒரு டைம் கேட்டிருக்காங்க 3 மார்க்கில். ஓகேவா? ஸோ வீடியோவில் போயிடலாம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா, ஒரு காயில் இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி ஒரு பெரிய காயில் இருக்குது. ஓகேங்களா? அந்த பெரிய காயில் லாங் சாலினாய்டு. ஓகே, அப்போ இந்த காயில் நம்ம என்ன பாஸ் பண்ணுறோம்? கரண்ட் வந்து பாஸ் பண்ணுறோம். ஐன்ற கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணால் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுமா? இன்சைட் த சாலினாய்டு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். டைரெக்ஷன் அந்த சைடு இருக்குது, ரைட் டு லெஃப்ட் இன்சைட் த சாலினாய்டு. அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சுற்றி ப்ரொடியூஸ் ஆகுது. போட்டுக்கலாம். இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, இப்போது இந்த சாலினாய்டோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னா எல்லுன்ற லென்த்தில் இருக்குது. சாலினாய்டு லென்த் எவ்வளோ? எல். அதே மாதிரி இந்த சாலினாய்டு உள்ளே இருக்கிற ஏரியாவை நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா, இந்த உள்ளே இருக்கிற ஏரியா வந்து ஏ. இதோட ஏரியா வந்து என்னதுன்னா ஏ. ஓகே, இது n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த இதில் இருக்குது. ஓகே, ரைட். இப்போ அடுத்து இந்த டெரிவேஷனில் போயிடலாம். பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் த சாலினாய்டு. நம்ம ஏற்கனவே இந்த ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம். என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா மோனி ஈக்குவேஷன். மோனியா யாரா அவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரும் இல்லை. மேக்னெட்டிக் ஃபீல்டு டயக்ராமை ஓர வச்சிடலாம். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ மோனி ஈக்குவேஷன் யாரு அவங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் த சாலினாய்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் த சாலினாய்டு என்ன அப்படின்னா மோனி ஈக்குவேஷன். பி இஸ் ஈக்குவல் டு நியூ நாட்டு என்ஐ. இது டக்குன்னு பார்த்து மோனின்னு தெரியும், அதனால உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் டக்குன்னு. ஓகேவா? பி இஸ் ஈக்குவல் டு நியூ நாட்டு என்ஐ. ஓகேவா? அடுத்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபார் ஈச் டர்ன். அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஒரு டர்னுக்கும் இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபார் ஈச் டர்ன். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபார் ஈச் டர்ன் என்ன அப்படின்னா இங்கே பை பி ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா என்னது? ஏரியா இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டாரு டாட்டு டிஏ வெக்டார். அப்போ நம்ம இதை பிரித்து எழுதணும். எப்படி எழுதலாம்? அதை இன்டெக்ரல் ஆஃப் பிடிஏ காசு தீட்டா. ஏன்னா டாட் ப்ராடக்டை பிரித்து எழுதும்போது காசு தீட்டா. ஓகேவா? இப்போ காஸ் தீட்டா பி வெக்டாரும், அதாவது பியும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஏரியாவும் இங்கே எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரே டைரெக்ஷன். அதாவது நார்மல் ஆஃப் த ஏரியாவும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இதுதான் நார்மல். நார்மல்னா ஏரியாவுக்கு நார்மலாக எப்படி இருக்குது? மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதே டைரெக்ஷன்லேயே இருக்குது. அப்போது இங்கே தீட்டாக்கு ஆங்கிள் வந்து என்னதுன்னா தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? பை பி ஈக்குவல் டு இந்த அப்படியே எழுதலாம். தீட்டா ஈக்குவல் டு என்னதுன்னா இன்டெக்ரல் ஆஃப் பிடிஏன்னு ஆகிடும். அப்போ டிஏவை இன்டெகிரேஷன் பண்ணால் ஏ. ஓகேவா? டிஏவை இன்டெகிரேஷன் பண்ணால் ஏ. போட்டு காமிக்கிறேன். பிடிஏ அப்போ இன்டெகிரேஷன் பண்ணால் பிஏ. ஏ சாரி, இன்டெகிரேஷன் சிம்பிள் வராது. இன்டெகிரேஷன் ஆஃப் டிஏ தான் என்னது? பிஏ. இப்போ பிஏ வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இன்டெகிரேஷன் ஆஃப் டிஏ ஏ. ஓகே, இப்போ நம்ம பியோட வேல்யூ தெரியும். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ பை பி ஈக்குவல் டு பி வேல்யூ என்னது? நியூ நாட்டு என்ஐ. இது இருக்குது நியூ நாட்டு என்ஐ. இந்த பிக்கு பதிலாக இதை எழுதுகிறோம். அடுத்து ஏரியா இருக்குது. ஓகேவா? ஏரியா போட்டாச்சு. அப்போ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு, இது செகண்ட் ஈக்குவேஷன் நான் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து இப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபார் ஈச் டர்ன் தான் என்னது? இது ஃபார் டோட்டல் ஃப்ளக்ஸ் என்னது அப்படின்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் நான் என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ n நம்பர் ஆஃப் பை பி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னா பாருங்கள், நமக்கு n நம்பர்னால் என்னதுன்னா நம்ம ஏற்கனவே இந்த ஃபார்முலா படிச்சிருப்போம்.
n is equal to number of turns per unit length. இது number of turns இது per unit length. அப்போ என்னன்னா ஸ்மால் என்னதுன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் per unit length. என்னது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸோட ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? ஸ்மால் n இன்ட்டு எல். இப்போ என்னுக்கு பதிலாக என்ன எழுதுறோம்னா n இன்ட்டு எல். பை பியோட வேல்யூ என்னது? மியூ நாட்டு ni இன்ட்டு ஏ. புரியுதா? இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதணும் அப்படின்ட்டு. அடுத்த ஸ்டெப் எப்படி எழுதலாம் அப்படின்னா n பை பி ஈக்குவல் டு என்ன ஸ்டெப்பு பாருங்க, n இன்ட்டு n என்ன ஆகிடும்? 2 n இருக்குது. அப்போ n ஸ்கொயரு மியூ நாட்டு ஐ வேறு என்ன இருக்குது? ஏஎல் இருக்குது. மியூ நாட் ஐ ஏஎல் இருக்குது. பாருங்க, மியூ நாட்டு n ஸ்கொயர் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன், அடுத்து மியூ எழுதிட்டேன், அடுத்து ஐ எழுதியாச்சு, ஏஎல் எழுதியாச்சு. ஓகேங்களா? இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இது தேர்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு ஏற்கனவே நம்ம ஈக்குவேஷன் போட்டோமா இல்லையா? அதாவது செல்ஃப் இண்டக்ஷன் ஈக்குவேஷன் போட்டோம். செல்ஃப் இண்டக்ஷனில் என்ன தெரியும்? இக்னோ தட் என்னது n பை பி அப்படின்னா என்னன்னு போட்டிருந்தேன்? எல்ஐ அப்படின்னு போட்டிருந்தேன். அப்போ n பை பி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ n பை பி பதிலாக எல்ஐ ஈக்குவல் டு மியூ நாட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அப்போ மியூ நாட் n ஸ்கொயர் ஐஏஎல். மியூ நாட் n ஸ்கொயர் ஐஏஎல். ஓகேங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணும்போது என்ன ஆகுனா ஐன்னு ஆகிடும், இங்கே கேன்சல் ஆகிடும். அப்போ ஐயும் கேன்சல் ஆகிடுது. அப்போ அடுத்த ஈக்குவேஷன் என்ன எழுதுவோம்? எல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட்டு n ஸ்கொயரு ஏஎல். மியூ நாட் n ஸ்கொயரு ஏஎல். இப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னா என்ன இதுனா மியூ நாட்னா என்னதுன்னா பர்மிபிலிட்டி ஆஃப் அ ஃப்ரீ ஸ்பேஸ்னா என்னது? இந்த காயில் நடுவில் எதுவுமே கிடையாது. அப்போ அதோட வேல்யூ தான் அது மியூ நாட். நம்ம ரிலேட்டிவ் பர்மிபிலிட்டி வேல்யூ படிச்சிருக்கோம்ல, அங்கே என்ன அப்படின்னா மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை அதாவது மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை மியூ அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஓகேங்களா? மியூ பை மியூ நாட்னு படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா நீங்கள் எழுதுகிறோம் பாருங்கள். மியூ ஆர் ஈக்குவல் டு மியூ பை மியூ நாட். அப்போ இங்கே மியூவோட வேல்யூ என்னவா இருக்கும்? மியூவோட வேல்யூ என்னது? மியூ நாட் இன்ட்டு மியூ ஆர். மியூ நாட் இன்ட்டு மியூ ஆர். இதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மியூ ஆர்னா என்னதுன்னா, இப்போ நம்ம எதனா ஒரு டயலெக்ட்ரிக் மீடியம் இங்கே வச்சோம் அப்படின்னா இங்கே 2 மீடியமும் ஃபார்ம் ஆகிடும். அப்போ அது ஏர் மீடியமும் இருக்குது, டயலெக்ட்ரிக் மீடியமும் இருக்குது. அப்போ இங்கே ஏற்கனவே அங்கே ஏர் மீடியம் இருக்குது. பர்மிபிலிட்டி ஆஃப் ஏர் மீடியம் தான் மியூ நாட்டு. மியூ ஆர்னா என்னதுன்னா பர்மிபிலிட்டி ஆஃப் அ மீடியம். இப்போ இங்கே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா L is equal to மியூ நாட்டு இன்ட்டு மியூ ஆர் என்னது? n ஸ்கொயரு ஏஎல். n ஸ்கொயரு ஏஎல். அப்போ மியூ நாட் இன்ட்டு மியூ ஆர்னா வரும்? மியூ நாட் இன்ட்டு மியூ ஆர் L is equal to மியூ ஆறு n ஸ்கொயரு ஏஎல். மியூ நாட்டு ஆறுன்னு வரும். ஆறு வராது. நிமிஷம், நான் அடுத்த பேஜில் எழுதுகிறேன் உங்களுக்கு. நான் இந்த பேஜிலே இதில் முடிச்சிடணும்னு பார்த்தேன், முடிக்க முடியல. அடுத்த பேஜில் அவங்க கிளியராக எழுதுகிறேன் பாருங்க. அடுத்த பேஜில் ஆன்சர் எழுதுகிறேன் பாருங்க. அப்புறம் எல் இஸ் ஈக்குவல் டு என்ன போட்டிருந்தோம்? மியூ நாட்டு மியூ ஆறு n ஸ்கொயரு ஏஎல். மியூ நாட் இன்ட்டு மியூ ஆர்னா என்னது? மியூ ஃபார்முலாவில். அப்போ மியூ ஈக்குவல் டு n ஸ்கொயரு ஏஎல். இதுதான் என்னதுன்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் அ லாங் சாலினாய்டு. புரியுதுங்களா? ரொம்ப மெதுவாக தான் எடுத்துருக்கு. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன்ஸ். ஓகே, தேங்க்யூ.